Steps backward. எப்பா யாராவது இருக்கீங்களா? வரிசையில் வாங்கடா. மாயா பியூர் சோலு, நிக்சன் ரொம்ப கேபபிளான ஆள், ரொம்ப நியாயமாக விளாட்றா, இண்டிவிஜுவல் கேம் விளாட்றா அப்படின்னு உருட்டுனீங்கல்ல. தயவுசெய்து இந்த கேமை பாருங்கடா. எவ்வளோ கேவலமாக ஒரு ஃப்ராடு வேலை பார்த்து ஜெயிக்கிறான். ஸோ இதுக்கு வேறு நீங்கள் முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா நேற்று அவனுங்களாவது ஒரு கேமாக பிளான் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி வின் பண்ணானுங்க. அது குரூப் கேமாகவே இருக்கட்டுமே, ஆனால் அவங்க இதில் ஒரு நியாயம் இருந்துச்சு. ஆனால் நீங்கள் இப்படி ஒரு திருட்டு வேலை பண்ணி இப்படி ஜெயிக்கிறீங்கன்னா நீங்களாம் எவ்வளோ கீழ்த்தரமானவங்க அப்படிங்கிறது இதோட வேறு எக்ஸாம்பிளே கிடையாதுடா. அப்பா தயவுசெய்து இவங்களை வெளியில் அனுப்பிச்சிருங்கடா சாமி. இதுக்கு ஒரு குறும்படத்தை போட்டு இவங்களோட கேவலமான ஒரு கேம் பிளேயை எக்ஸ்போஸ் பண்ணிவிட்டு இந்த காஜி நிக்சனை கழுத்தா மாட்டையிலே அடித்து வெளியில் அனுப்பணும். ஸோ அப்படி இருந்தால் உண்மையிலே சூப்பராக இருக்கும். ஆனால் நம்ம ஆண்டவர் என்ன பண்ண போகிறாருன்னு கண்டிப்பாக தெரியல. ஆனால் வழக்கமாக என்ன பண்ணுவாரோ அதே உருட்டினாலும் உருட்டிடுவாருன்னு நினைக்கிறேன். பழைய கேமோட கிரட்ஜெல்லாம் வச்சுருக்காங்க மனசில். மணி விஷ்ணுக்கிட்ட நிற்க கூட முடியல. நல்ல வேளை அர்ச்சனாவை வந்துட்டு இந்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்லேருந்து தூக்கிட்டாங்க. ஒரு வேளை அர்ச்சனா இந்த டாஸ்கில் இருந்திருந்தா கண்டிப்பாக வேறு மாதிரி தான் ப்ரொஜெக்ட் ஆகிருக்கும். ஒரு நெகட்டிவ் சைடு தான் ப்ரொஜெக்ட் ஆகிருக்குன்னு எனக்கு தோணுது. அதே மாதிரி இவனுங்க 2 கேங்காக இருக்கிறது அப்பட்டமாக தெரியுது. இப்படி 2 கேங்காக சண்டை போடுற வரைக்கும் அர்ச்சனாவுக்கு பிரச்சனையே கிடையாது. அது ஈஸியாக டைட்டில் அடிச்சுட்டு போயிடும். ஸோ அது புரியாமல் இவனுங்க 2 கேங்காக தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர் மேலே ஒருத்தர் வன்மத்தை கக்கிட்டு இருக்கானுங்க. அர்ச்சனா இந்த இடத்துல ரொம்ப ஸ்மார்ட் பிளேன்னு சொல்லுவேன். அப்புறம் நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் இந்த விஜயவர்மாவை. கிட்டத்தட்ட ஒரு செகண்ட் பிளேஸ் வருவான் அப்படின்னு பார்த்தா இவன் விக்ரம் 2.0 இருப்பான் போல். மறுபடியும் இந்த புள்ளி கேங்கு கிட்ட மாட்டிக்கிட்டு கிட்டத்தட்ட அந்த டீமோட ஒரு மெம்பராகவே மாறிட்டான். அந்த மாதிரி தான் அவனோட பிஹேவியர்லாம் இருக்குது. அப்புறம் இன்றைக்கி எபிசோடில் ஒரு கண்ட்ராவியும் கிடையாது. இந்த கேங்கு அந்த கேங்கை குறை சொல்கிறதும், அந்த கேங்கு இந்த கேங்கை குறை சொல்கிறதும் தான் வேலையாக வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் எப்போவும் நடக்கின்ற நம்ம தினேஷ் விசித்ரா சண்டை எந்த குறையும் இல்லாமல் இன்றைக்கி அதுவும் நடந்துச்சு, கொஞ்சம் மைல்டாக. அப்புறம் ஃபைனலாக ஒரு டாஸ்க் வச்சாங்க பாருங்கள். என்னடா டாஸ்க் வைக்க சொன்னால் பரமபதம் லூடோ கேம் ஆடிக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் ஒரு டாஸ்க்காடா? ஏண்டா பழைய சீசன்லலாம் அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து டாஸ்க் ஆடினாங்க. இவனுங்க என்னன்னா ரூமுக்குள்ளே அடைச்சி லூடோ கேம் ஆட விட்டுட்டு இருக்கானுங்க. அது பண்ணாத சொல்லாதீங்க. சரி, அதுலேயாவது ஒழுங்காக விளாண்டாங்களா? இப்படி ஒரு ஈத்தரத்தனமான வேலையை பார்த்துட்டு இருக்கானுங்க. பூர்ணிமாவாவது அப்படி பண்ணாத அப்படின்னு சொல்கிறா. அதுக்குள்ளே இந்த சூனியக்காரி சொல்கிறா பாருங்க, அதெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்ட்டு. இவெல்லாம் எந்த மாதிரி ஜென்மன்னு தெரில. ஆனால் இவ எவ்வளோ மேனுப்புலேட்டிவாக பேசுகிறா பாருங்க. ஸோ அந்த ஒரு மார்னிங் டாஸ்கில் கூட எவ்வளோ மேனுப்புலேட்டிவாக இன்னொருத்தர் மேலே அக்யூஸ் பண்ணுறா அப்படின்னு பாருங்கள். எனக்கு இந்த வாரம் இந்த மாயா தான் எவிக்ட் ஆகணும். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த குறும்படத்தை போட்டு இந்த டீமை வந்துட்டு நார் அடித்தாதான் சூப்பராக இருக்கும். நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.